இந்த இடத்துல வந்து அப்பவே ஏன் வெளியில வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல திரு சி வி சண்முகம்ன்றது நம்மளுடைய முதல் கேள்வி. கனிமொழி எம்பி அவர்கள் வந்து இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் நடந்தா நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர்கள் சொன்னதாகவும், தமிழ்நாட்டிற்கு ஒரு 25 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகிறதா, அப்படி வந்தால் இந்த அதிமுக கிளைம் பண்றாங்கல்ல, இவர்கள் எந்த சின்னத்தில் நிற்பார்கள்? பத்திரிகையாளர் சந்திப்புல 50 பேர் அனுப்பிவிட்டாங்க, எல்லாம் அங்க எம்எல்ஏவா இருக்காங்க. அதுவும் இல்லாத எல்லாத்தையும் அனுப்பிவிட்டா எடப்பாடியே கடைசியில என்னை நீக்குங்கன்னு கையெழுத்தெல்லாம் போடுவார், நக்கல் பண்ணியிருந்தாரு. கொரோனா சி விஜயபாஸ்கரனுடைய உத்தரவை எடப்பாடி மீறிட்டாரு, அவரை வந்து அதிமுகவையும் சட்டமன்றத்திலையும் சஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டிருக்கும் வேளையில் அடுத்து எதை நோக்கி செல்கிறது அதிமுக? இது பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயரான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக ஆட்சியை பிடித்து பெரும்பான்மை அமைச்சு முதலமைச்சர் விஜய் ஆனதை கூட பெருசா தமிழ்நாடு பேசல. ஆனா அதிமுக உட்கட்சி பிளவு வந்து இவ்வளவு தூரம் பிரேக்கிங் நியூஸ் ஒரு 3 நாட்கள் முதல்வர் விஜயை கூட மறந்துட்டு இந்த பிரச்சனையை தான் முழுக்க சுத்த விட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டில். அடுத்து எதை நோக்கி செல்லுது அதிமுக? ஏன் அந்த மாதிரி அதிமுகவை நோக்கி அதிகமாக பேசப்பட்டது என்றால், அதுல அவர்கள் வந்து வெளியில வந்து சொன்ன குற்றச்சாட்டு தான். திரு வேலுமணி தலைமையிலும் திரு சி வி சண்முகம் தலைமையிலும் ஒரு அணி பிரிந்திருக்கிறது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவர் தயாரா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்பதான் சொல்றாங்க. அங்க புதுச்சேரியில அதிமுகவினுடைய 47 எம்எல்ஏக்களும் ஒன்றாக அமர்ந்து ஒரு கடிதம் வந்து சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. இது இப்ப பின்னால எதிரொலிக்கும். இந்த இடத்துல வந்து அப்பவே ஏன் வெளியில வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல திரு சி வி சண்முகம்ன்றது நம்மளுடைய முதல் கேள்வி. அடுத்தது இப்ப வந்து திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்க ஒரு திட்டம் இருந்தது, அதுக்கு வந்து இவர் தான் கெடுத்துட்டாருன்ற. அப்ப அந்த இடத்துல வந்து சி வி சண்முகம் அவர்களுக்கு உடன்பாடு இருந்ததா, அதாவது திமுக ஆதரவை பெற்றுதான் எப்படினாலும் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல இணங்கிதான் இருந்திருக்கிறாங்க. பிறகு அவர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றது என்னன்னா, இதத்தான் காரணமா வச்சு தூக்கிட்டு வர்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுதான் அத வந்து அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம் ஏ பேபி சொல்லியிருக்கிறாரு. பின்னால அதிமுக தான் அந்த முயற்சி எடுத்ததுன்னு மாற்றி சொன்னார். அதுக்கப்புறம் தம்பிதுரை அவர்கள் வந்து ஒரு பேட்டியில குறிப்பிட்டார், செம்மலை அவர்கள் ஒரு பேட்டியில குறிப்பிட்டார். சிந்தனை செல்வன் அன்னைக்கு அந்த 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுக்காக விஜய் தரப்ப காத்திருந்த பொழுது, ஏன் திருமாவளவன் முதலமைச்சராக கூட ஆகலாம், இது திருமாகாலன் அவர்கள் வன்னியரசு அவர்கள் வந்து ட்வீட் பண்றார். அப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் திருமாவளவன் சொல்றாரு. அது செயல் நிறைவேற்றல் இல்லை. நாம இப்போ கேள்விப்பட்ட வகையில வந்து கனிமொழி எம்பி அவர்கள் வந்து இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் நடந்தா நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர்கள் சொன்னதாகவும், பல இடங்கள்ல அது வந்து எதிர்காலத்துல 2 பேருக்குமே சரியில்லை, மக்களினுடைய அதிருப்திக்கு நம்ம ஆளாகுவோம், ஏன்னா வந்து ஒரு சாதாரண கட்சி மத்த கட்சி மாதிரி கிடையாது, விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அப்ப அதையே போய் அவர் முறையிடுவாரு, அடுத்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆகும், அது டைலூட் ஆயிடுச்சு. இப்ப நேரடியா இன்னொரு விஷயத்துக்கு பிளவு அப்படின்றதுக்கு வந்து அவர்கள் காரணமாக இந்த விஷயங்களை அவர்கள் சொல்றதுனாலதான் நம்ம இதை பேசுறோம். எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே சொல்றாரு, நீங்க வந்து அமைச்சர் 10 வாரியம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. இப்ப இதற்கு பிறகு நாம இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாக்களிச்சுட்டாங்க. இப்ப 25 பேர் வந்து வேலுமணி தரப்புலையும் சி வி சண்முகம் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் வாக்களிச்சுட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி தரப்புல வந்து 22 பேர். இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தில் யார் சிக்குகிறார்கள் அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. ஏனெனில் சட்டமன்றத்திற்கு தேர்தல் வருமா அப்படின்னு நம்ம மிகப்பெரிய கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தனபால் அவர்களுடைய காலகட்டத்துல தான் நிறைய நடந்தது. அதுக்கு முன்னால வந்து 2011 இப்ப விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்த போது 29 பேர்ல 9 பேர் மெல்ல போய் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. முதல்ல ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகரா இருக்கிறாரு, பிறகு தனபால் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரா போய் சட்டமன்றத்துல பல்வேறு தீர்மானங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க, கொரோனா உத்தரவை மீறுகிறார்கள், சட்டமன்றத்துக்கு வராமல் தவிர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்து வெளிப்படையா தெரிஞ்சது, எந்த முடிவும் எடுக்கப்படல. இதுதான் கடந்த கால வரலாறு. இது ஒண்ணு. 2வது சம்பவம் வந்து
இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றத நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். என்ன பிரச்சனைனா, இப்ப உதாரணத்துக்கு அதிமுக உண்மையான அணி எடப்பாடி அணி தான் அப்படின்னா, அப்போ கட்சித்தாவல் தடை சட்டத்துல 32 பேர் 47 பேர் அவங்க பெற்றிருக்காரு. இப்ப பாமக பாஜக விட்டு 47 பேர் பெற்றிருக்காங்க. 32 பேர் இது 1993 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் வந்து 1/3 போனா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக மற்ற சட்ட திருத்தத்தை செஞ்சாங்க. இது 10வது அட்டவணையில இருக்கு. கட்சித்தாவல் சட்டம்ன்றது இருக்குது. நிறைய வரலாறுகள் மற்ற மாநிலத்துல பார்த்திருக்கிறோம். இங்க நீங்க நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலுமணி தரப்பு அப்படின்றவங்க கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு உள்ளாயிட்டாங்கன்னா அந்த 25 பேரும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் ரவிக்குமார் எம்பி கூட சொல்றாரு. அவர்தான் உண்மையான கட்சி, நீங்க வந்து தேர்தலை சந்திக்கணும். அப்போ தமிழ்நாட்டிற்கு ஒரு 25 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகிறதா? அப்படி வந்தால் இந்த அதிமுக கிளைம் பண்றாங்கல்ல, இவர்கள் எந்த சின்னத்தில் நிற்பார்கள்? தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விசில் சின்னத்தில் நிற்க போகிறார்களா? இது ஒரு சந்தேகம், இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை தமக்கு ஆதரவாக சட்டமன்றத்துல அதிமுக 2 கூறாக பிரிந்து ஒன்று ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறது, மற்றொன்று எதிர்க்கிறது. அப்போ இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறத எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, எடப்பாடி தரப்ப அவர் வந்து இது அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டா, அப்ப எடப்பாடி தரப்புல இருக்க 22 பேரையும் அவர் தகுதி நீக்கம் செய்கிறாரா? இந்த கேள்வி இருக்கும். அப்ப 22 தொகுதிக்கு மறுதேர்தல் வருகிறதா? இப்ப இந்த 2 பிரச்சனை இருக்கு. இந்த 2 பிரச்சனையும் நாம வந்து எப்படி அணுகி பார்க்கலாம்? கடந்த காலத்துல வந்து தனபால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? இப்போ முதல்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 11 பேர் கிளம்பி போறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அவர்கள் வந்து பிப்ரவரி மாசம் 2014 கட்சியிலே எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இரட்டலை சின்னத்தில் வாக்கு பெற்று இரட்டலை சின்னத்திற்கு எதிர்த்து வாக்களிக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சட்டையெல்லாம் ஓபன் பண்ணி வெளியில எல்லாம் வந்தார். அப்போ அவர்களுக்கு வந்து தகுதி நீக்கம் செய்யறாங்க. தகுதி நீக்கம் செஞ்சு அது கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த வழக்கு அப்படியே இருக்கு. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 2014 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர் பெறுகிறார். அப்ப டிடிவி தினகரன் கோச்சிட்டு போறாரு வெளியில. 18 பேர் போறாங்க, தகுதி நீக்கம் செய்யறாங்க. மின்னல் வேகத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 18 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். 18 தொகுதிக்கும் மறு தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தலோட வந்தது. அப்ப கூட 9 தொகுதி அவர்களுக்கு கிடைச்சாங்கன்னு, கிடைக்கலன்னா ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுரும். அப்படி அந்த 9 தொகுதி கடைசியா கிடைச்சாரு. அந்த தகுதி நீக்கத்துல வந்து இனிமேல நான் அவங்க பக்கம் போகல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார். அப்புறம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தங்கத்தமிழ் செல்வன் வந்தார் டிடிவி தினகர்ல இருந்து. அதே டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை. ஒரே ஒரு எம்எல்ஏ குக்கர்ல வந்து அவர் சுயேட்சையாக கருதப்பட்டு 1/3 ஒருத்தர் போனான்னா 100% போன மாதிரி அந்த பிரச்சனை டிடிவி தினகரனுக்கு அந்த போலம்பலும் பிரச்சனையும் இப்பவும் இருக்கு. இப்ப நாம இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ என்ன நடக்கும்? அதிமுகவில் என்ன நடக்கும்? இப்போ அவர்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் தரப்புல கடந்த காலத்துல தனபால் கடைசி வரைக்கும் எடுக்கல. கடைசி வரைக்கும் கோர்ட் விஷயத்துக்கு எடுக்கவே இல்லை. அவரு அப்போ நீதிமன்றம் கூட இது உடனே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அதுக்குள்ள இன்னொரு தேர்தலே வந்துடுச்சு. திமுக ஆட்சிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் எம்எல்ஏவை எங்க போய் கேன்சல் பண்றது? அவருக்கு உதயசூரியன் வெற்றி பெற்று நிக்கிறார். இது கடந்த காலம் வரல. இப்ப இங்க வருவோம். எடப்பாடி அவர்களை இப்போ அங்கீகரிக்கல அப்படின்னா கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. ஃபார்ம் பி சைன் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அப்ப கட்சியை கைப்பற்றுவதற்கு வேலுமணி சிவி சண்முகம் தரப்பு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நீக்கி இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. 25 பேர் கட்சியில கடந்த காலத்துல மிக முக்கிய பொறுப்புல இருந்தவங்க. நத்தம் விஸ்வநாதன் துணை பொதுச் செயலாளர்ல இருக்கிறார். அவர் கூட சொன்னாரு, நேத்து கூட பத்திரிகையாளர் சந்திப்புல 50 பேர் அனுப்பிவிட்டாங்க, எல்லாம் அங்க எம்எல்ஏவா இருக்காங்க. அதுவும் இல்லாத எல்லாத்தையும் அனுப்பிவிட்டா எடப்பாடியே கடைசியில என்னை நீக்குங்கன்னு கையெழுத்தெல்லாம் போடுவார், நக்கல் பண்ணியிருந்தாரு, மூத்த கிண்டல் பண்ணியிருந்தாரு. ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா இவரு இப்ப இதுல இருக்கிற சிக்கல்கள் இது வரைக்கும் கண்டுராத ஒரு மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிராவில நடந்தது. இந்த மாதிரி உத்தவ் தாக்கரேல இருந்து ஷிண்டே பிரிச்சுட்டு போனாரு. அப்ப சட்டமன்ற சபாநாயகர் முடிவு இறுதியானது அப்படின்னு ரெண்டு கட்சியை 2 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தேர்தலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எடியூரப்பா தரப்புல இந்த மாதிரி நடந்தது. 11 பேர் அங்கேயும் அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதனால நீங்க என்னன்னா சட்டமன்ற தேர்தல் முடிந்த முதல் நாள்லயே 2 பிரிச்சுட்டாங்க. இவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொரோனா நாங்க வந்து SMS அனுப்பிட்டோம், இமெயில் அனுப்பிட்டோம், அப்ப எங்க உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. அதே நீங்க அங்க வந்து வேலுமணி தரப்புல சி விஜய் பாஸ்கர் நாங்க கொரோனாவா நியமிச்சிட்டோம், எங்களுக்கு தான் இப்ப வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கு, நீங்க எங்களுடைய முடிவு தான் ஃபாலோ பண்ணணும்,
கொரோனா விஜயபாஸ்கரனுடைய உத்தரவை எடப்பாடி மீறிட்டாரு, அவரை வந்து அதிமுகவை சட்டமன்றத்திலே சஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க. சோ இப்ப ரெண்டு முடிவுகள், ஏதாவது ஒரு தரப்புக்கு எதிராக சபாநாயகர் முடிவெடுக்கணும். யாருக்கு எடுப்பாருன்னு தெரியும். இன்னொன்னு, அவர் எடப்பாடி தரப்ப ரெண்டு விஷயங்கள் மறு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி தரப்பு அந்த 22 எம்எல்ஏக்களையும் அவர் உடனடியாக தகுதி நீக்கம் செய்தார். கட்சியினுடைய ஒரு முடிவுல ஒரு கோர்ட்டுக்கு போனாரா, கோர்ட் வந்து கட்சி கடந்த கால அங்கீகாரம், தேர்தல் அங்கீகாரத்தை பொறுத்து எடப்பாடிக்கு தான் சாதகமா இருக்கும். அப்போ ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கோ அவர்களை செயல்படாம விடுறதுக்கோ நீடிச்சு சைலண்ட் மோட்லயே அப்படியே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இப்ப இங்க இருக்கக்கூடிய வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்பு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கட்சியை கைப்பற்றுவதற்கு திட்டமிடுவாங்க. அதனாலதான் அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு இன்னும் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், அவரு தான் பொதுச் செயலாளர். ஆனா அவங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. தனி கட்சி ஆரம்பிச்சு போய் தனி சின்னத்தில் இருந்து கொண்டிருக்கிற டிடிவி தினகரனை அதிமுக கொண்டு வரணும். அதே மாதிரி தனி கட்சி ஒரு ஆரம்பிச்சு கூட்டணி வச்சு தனியா போட்டி போட்டு தோப்பு சின்னத்தில் நின்று கொண்டிருக்கிற சசிகலா அவர்களை கட்சிக்கு கொண்டு வரணும். அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த எடப்பாடி முன் வைக்கப்படுகிறது. அப்ப கட்சி வந்து அங்க பிரச்சனையை சந்திக்க போறது. இதுல தேர்தல் வருகிறதா அல்லது தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நமக்கு தெரியும். சார், இப்ப முன்னால இருந்த எடப்பாடி அவர்களுக்கும் அமித்ஷாக்கு ஒரு நல்ல நெருக்கு இருக்கு. இப்ப கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்க டீம் எல்லாம் வந்து எங்களை கேட்காம பிஜேபிக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்படி பார்த்தா அமித்ஷாவோட ஹெல்ப் வந்து எடப்பாடி கிடைச்சா இந்த விஷயம் அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர்களுடைய மத்திய அரசு, நீங்க கேட்கறது பாஜகவினுடைய அரசு ஒரு தரப்புக்கு யார் தரப்புக்கு வரும் அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வி. அப்படி எடுத்துட்டா எடப்பாடி தரப்புக்கு இருக்கிறதா, இங்க வேலுமணி தரப்புக்கு இருக்கிறதா அப்படின்னா, பிஜேபி மத்திய அரசுல இருக்கக்கூடிய பிஜேபி என்னைக்குமே யார் வந்து வெற்றியாளர்களோ அவர்கள் பின்னால் தான் அணிவகுக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை யார் பெறுகிறார்களோ அவர்கள் பின்னால்தான் இருக்கும். அந்த வகையில கடந்த காலங்களில எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் கூட தான் முதல்ல வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி சப்போர்ட்டா இருந்துச்சு. பிறகு ஒரு நீடித்த ஒரு செல்வாக்கையும் ஆட்சி அதிகாரத்தினால எடப்பாடி தன் மையப்படுத்துது. அவரு ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஆச்சு, அவரும் காவி வெட்டி எல்லாம் கட்டிட்டு போயிட்டு வந்து என்ன கடைசியா எங்க இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். அதனால இப்ப இந்த லெவல்ல அவங்களுடைய தலையீடு இருக்காது. அவர்கள் வந்து தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. யார் ஒருத்தருக்கு தேவை வருகிறதோ, அவர்களுக்கு ஒரு தேவை வருகிறதோ, அவர்களுடைய கட்சியினுடைய பயன்பாட்டுக்கு அவர்கள் தேவை வருகிறதோ, அப்ப நேரடியாக முதலில் பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். அல்லது மறைமுகமாக பயன்படுத்த திமுக பிஜேபி பயன்படுத்த முயற்சி செய்யும். மாணிக்கம் தாகூர் இன்னைக்கு சொன்னாரு, ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி டீம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா வந்து ஒரு வேளை அமைச்சரவை கொடுத்தா இன்னும் அந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி விஜய் பண்ணுவாங்க? காங்கிரஸுக்கான பிரச்சனை வேற. காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் பெறுவது, அவர்கள் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் முதுகில் குத்தவில்லை, திமுக ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தெல்லாம் நாங்க போகல. அவங்களுக்கு நாங்க 5 பேர் அங்க போனதுனால வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுமே தவிர திமுக கூட இருந்தனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால காங்கிரஸ் இங்க கிளியரா வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கேட்டது மாதிரி வேலுமணி தரப்பு அவர்கள் வந்து உடனடியாக அமைச்சரவையில் பங்கேற்கிறார்கள் என்றால் அங்க வந்து கட்சிக்கு வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கூட்டணி முடிவு மீறி போறாங்கன்னு. இதுல வந்து சட்ட சிகைகள் அவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் எல்லாம் செய்து நாங்க வந்து அங்கம் வகிக்கிறோம், முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் பொதுக்குழுவை எல்லாம் கூட்டி எடப்பாடி அவர்களே எடப்பாடியினுடைய குழுவினர்களை முழுக்க கட்சி விட்டு நீக்குவதற்கு தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க அமைச்சரவையில் பங்கேற்பார்களா அப்படின்னா அவர்கள் பங்கேற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் அவர்கள் பின்னால் தொண்டர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப கே.சி. வீரமணி அவர் தன் முடிவு மாத்திக்கிட்டாரு, நான் மறுபடியும் எடப்பாடி பக்கமே போறேன்றாரு. அதே மாதிரி பெஞ்சமின் சொல்லி அவரு முன்னாள் அமைச்சர், அவரு மதுரவயல் தொகுதியில் அவர் நின்று தோற்று போயிருக்கிறார். ஆனா நான் ஊர்லயே இல்லை, நான் யார் தரப்புலயும் இல்லை, என்னையா கட்சி விட்டு நீக்கினீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கண்ணீரோடு கேட்கிறார். அதே மாதிரி தேர்தலில் நிக்கல திரு தங்கமணி அவர்கள், ஆனா அவரே நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அவர் தரப்புல இருந்து எதுவும் வரல. இப்ப இந்த 25 பேர்களை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாளர்களா செயல்பட்டதா தெரிஞ்ச அத்தனை பேரையும் நீக்கி இருக்கிறார். இப்போ அமைச்சரவையில் அவர்கள் பங்கேற்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு. கட்சியை கைப்பற்றி அதையெல்லாம் சரி செய்வதற்கு, கட்சியை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு அவர்கள் திட்டமிடுவார். சார், இப்ப எடப்பாடி அணையில இருக்க இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறதுனா,
1993 ஜேஎம் எம்பிக்களை வந்து நரசிம்மராவ் குதிரை பேரம் நடத்த கேஸ் போட்ட மாதிரி சிபிஐ வழக்கு தொடர்ந்த மாதிரி இப்ப நானும் தொடருவேன் விஜய் அவர்கள் மேலன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு புது விஷயமா இருக்குது. இது என்ன நிகழும்? இல்ல ஜேஎம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்ப வந்து மினிமம் மெஜாரிட்டி இன்றைக்கு எப்படி திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறாரோ அதே போலதான் இன்னைக்கு நரசிம்மராவ் ஆட்சி அமைச்சார், கொஞ்சம் மைனாரிட்டியோட. தொடக்க காலத்துல வெளியில இருந்து பிஜேபி கூட ஃபர்ஸ்ட் ஆதரவுன்றது சொன்னாங்க. அது விரைவில் அந்த மாதிரி நம்ம ரொம்ப மைனாரிட்டியோட நடத்த முடியாதுன்னு சொல்லி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவர்கள் வந்து சிபு சோரன் ஒருத்தர் இருந்தாரு, அவங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் பணம் கொடுத்து அவர் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்தது. இது எப்போ அவர் தொடுத்தாரு? 93ல. அந்த தண்டனை வந்து 3 ஆண்டுகள் அவருக்கும் பூட்டா சிங்குக்கும் தண்டனை கிடைச்சது. எப்ப கிடைச்சது தெரியுங்களா? 2000 கிடைச்சது. 3 ஆண்டுகள் தண்டனை கிடைச்சது. இந்த குதிரை பேரம்னு நிரூபிக்கப்பட்டார். சரி, அந்த தண்டனை அனுபவிச்சாங்களா? கிடையாது. 2022ல போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு அதை விடுபட்டுட்டாங்க. சோ இப்ப சட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து குதிரை பேரம் அப்படின்னு வந்து சொல்ல போனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டது போல இது வந்து அமமுகவுடைய காமராஜ் அவர்களை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். குதிரை பேரம் நடந்தது. இப்ப இவங்க வந்து அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சுயேட்சையாக அவர் அறியப்பட்டு விடுகிறார். அதிமுக பொறுத்த மட்டும் அவங்க வந்து ரெண்டா பெரிய அளவுல பிளந்து நிக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து இங்க பணபேரம் நடந்ததாகவெல்லாம் எதுவும் பேச்சு இல்லை. நாங்க எங்க தலைமையை வந்து பிடிக்கல வரோம் அப்படின்னு வரும்பொழுது சிபிஐ விசாரணை அப்படின்னு போகும்போதுதான் இப்ப நீங்க முன்ன ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, மத்திய அரசனுடைய ஆதரவு அப்படின்றது வந்து சேரும். அது ஏதாவது ஒரு கூட்டத்தை பயப்படுத்துவதற்கு வரும். அப்படியே மீறி ஒரு வழக்கு போட்டாலும் இன்னும் ஒரு 3-4 தேர்தலுக்கு பிறகுதான் அந்த முடிவு வரும். அதனால இன்னைக்கு நம்ம அது எந்த அளவுக்கெல்லாம் அந்த சட்டங்களை எல்லாம் தனபால் அவர்கள் டைலூட் பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நேத்து 2 சபாநாயகர்கள், சமீபத்திய அந்த சபாநாயகர்களா இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களும் அதற்கு முன்னால் தனபாலும் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. 2 பேரும் ஒரு தரப்பு, அதாவது தன் மகன் வந்து இன்னைக்கு லோகேஷ் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான், ஜேசிடி பிரபாகர் எடுக்கிற முடிவு தான், யார் அங்கீகரிக்கிறார்களோ அதுதான் சரின்னு தனபால் சொல்லியிருக்கிறார். அப்பாவும் என்ன சொல்லியிருக்கிறாரு? இல்ல எடப்பாடி தரப்பு தான் கரெக்ட், நீங்க வந்து அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்ந்து இருக்கிற கட்சி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரிதான் சொல்றாங்க. சட்ட நுணுக்கங்களும் அதுக்கான வாய்ப்பு தருது. உடனடியே இப்ப ஆளுநருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்ல, முடிவு எடுக்கணும், ஆளுநர் திருப்பி அனுப்பணும், ஆனா கால வரையறையினே ஒண்ணு இல்லாம வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த விஷயம் கால வரையறை இல்லாமல் நீடித்து கொண்டே போகும். கட்சியை யார் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்றதுதான் நாம் அடுத்து கூர்ந்து கவனித்து மக்களுக்கு தர வேண்டிய செய்தியாக இருக்கக்கூடும். சார், தொடர்ந்து அதிமுக பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து இது பற்றி பேசுவோம் சார். உங்க கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.